இவ்வளவு நன்மைகள் சேகரித்தாலும் கடைசியில் நரகத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு அந்த மனிதன் நிலை மாறுகிறது என்று சொன்னா நாம் இந்த இடத்துல என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு அஞ்சல். இந்த மிதப்பு சிந்தனை வருதுல, அந்த மிதப்பு தான் நம்மளை நாசமாக்குறது காரணம். ஏன் நன்மைகளை நம்ம பின்தங்குறோம்? ஏன் நல்லவங்களை அலட்சியம் காட்டுகிறோம்? இந்த மிதப்பின் காரணத்தினால் நாங்கள் எல்லாம் தௌஹீத்வாதி, நாங்கெல்லாம் ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறோம். இந்த ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறதுனால நாங்க நேர சுமணத்திற்குள் போய்விடுவோம். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக எச்சரிக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. விதியை பற்றி ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. ஒரு மனிதன் சுவனத்துக்குரிய காரியங்களாக செய்து கொண்டே இருப்பான். அவனுக்கும் சுவனத்துக்கும் நடுவுல ஒரே ஒரு முழம் அளவுதான் இடைவெளி இருக்கும். இந்த ஒரு முழ காலம் கழிந்து விட்டால் இவன் சுவனத்துக்குள் போய்விடுவான். ஆனால் அந்த ஒரு முழ அளவு இடைவெளி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு நரகவாசிக்குரிய காரியத்தை, ஒரு தீமையை இந்த மனிதன் செய்து வருவான். அதன் காரணத்தினால் இவன் நரகவாசியாக போய்விடுவான் என்று எச்சரிக்கை செய்யக்கூடிய செய்தி இருக்கிறதா இல்லையா? நாம மிதப்புல என்ன தைரியத்துல இருக்கிறோம், என்ன துணிச்சல நாம் இருக்கிறோம்? நமக்கு நாமே சுவனவாசிகள், சுவர்க்கவாசிகள் என்ற பட்டத்தை கொடுத்துக் கொண்டு நினைத்துக் கொண்டு நாம் நடந்து கொண்டிருக்கிறது சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாருடைய கடைசி நிலை எப்படி ஆகும் என்பது நமக்கு தெரியாது. இரண்டு விரல்களுக்கு மத்தியில ரப்புல் ஆலமீன் உள்ளங்களை வைத்திருக்கிறார். இப்படியும் பிறக்குவான், அப்படியும் பிறக்குவான். காலையில் காஃபிராக இருப்பான், மாலையில் அல்லாஹ் நாடினால் மூமினாக மாறிவிடுவான். மாலையில் மூமினாக இருப்பான், அல்லாஹ் நாடினால் காலையில் காஃபிராக மாறிவிடுவான். அப்படின்னா நாம எதை பற்றி பிடித்துக் கொள்ளணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சுய பரிசோதனையில நாம படிக்க வேண்டிய முதல் பாடம் இதுதான். நம்மை ஒவ்வொரு நாளும் உரசி பார்க்க வேண்டிய பாடம் இதுதான். இந்த இரண்டு விஷயங்கள் நம்மிடத்திலே பூர்த்தி அடைந்து விட்டது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த இரண்டு விஷயங்களிலே நாம் குறைபாடு உடையவர்களாக இருந்தால் இந்த இரண்டை அதிகப்படுத்துவதிலே அதிகமாக முயற்சிகள் செய்ய வேண்டும். மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க. சொல்லுகிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் ரசூலுல்லாஹை பார்த்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, மனிதர்களில் அதிகமானோரை சுவனத்திற்குள் நுழைவிக்கக்கூடிய செயல்கள் என்ன? இதை எங்களுக்கு சொல்லுங்க. அதிகமான மக்கள் சுவனம் போகணும்னா அதற்கு எது காரணமாக இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தக்வல்லாஹ், அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அச்சம், இறை அச்சம், வஹஸ்னுல் குலிக், நற்குணம். இறை அச்சமும் நற்குணமும் மட்டும்தான் சுவனத்திற்குள் மக்கள் செல்வ